தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க பிறந்த குடும்பத்தின் மீது ரொம்பவே அக்கறை செலுத்துறவங்களா இருப்பீங்க. எதுலேயுமே கவனமா இருப்பீங்க. தெளிவான புத்தி உள்ளவர்கள். உங்க கடமையை உடனடியா செய்யறவங்க. களங்கம் இல்லாத மனசுக்கு சொந்தக்காரங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்க ராசிக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பெயர்ச்சியால் உங்களுக்கு பேரும் புகழும் அந்தஸ்தும் கிடைக்கும். அக்கம் பக்கத்தாருடன் அன்பு அதிகரிக்கும். உங்க தம்பி தங்கைகள் வாழ்வில் முன்னேறி உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. வீடு வாகனம் பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாற்றுற வகையில நல்ல செயல்களை செய்வாங்க. படிப்புல நல்ல தேர்ச்சி பெற்று கௌரவமான நிலையை அடைவாங்க. உங்க பூர்வீக சொத்துக்களின் வருமான அளவு அதிகமாகும். உங்க உடல் நலன் சிறப்பாக இருக்கு. புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துவீங்க. ஒரு சில கடன்களை சீக்கிரம் சரி செய்வீங்க. ஜனன கால ஜாதக சந்திரனும் 7ல் கோசார குரு அமர்ந்து கெஜகேசரி யோகத்தை உருவாக்குகிறது. இதனால் தொட்டது துலங்கும். புதிய பதவி, அப்புறம் உங்களுக்கு புதிய நற்செய்தி சேரும். தம்பதியர்கள் ஒற்றுமையா இருப்பதோடு அவர்கள் 2 பேரும் ஒன்றா சில பிளான்கள் செஞ்சு குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. உங்க வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது. உங்களுடைய முரட்டுத்தனத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. அதனால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். வண்டி வாகனம் இயந்திரம் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் நீர்நிலை இவற்றில் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனம் பயங்கரமா இருக்கும். அதை மட்டும் ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல ஜெயிச்ச மாதிரி தான். இந்த சோம்பேறித்தனத்தை ஒழிச்சிருங்க. அதுதான் உங்களோட முன்னேற்றத்துக்கு பெருசா தடுங்களா இருக்கிறது. சோம்பேறித்தனம் மட்டும் இல்லாம பாத்தீங்க. உங்க தந்தையாருடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். எவ்வளவு வேலை செஞ்சாலுமே ஒரு நல்ல பேர் கிடைக்கலையே, நல்ல ஒரு லெவல் வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவை அனைத்துமே மாறும் காலமா இது இருக்கு. நீங்க செய்யற வேலைக்கு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். அப்புறம் நீங்க தூங்கும் போது தேவையில்லாத கற்பனைகள், அப்புறம் சந்தேகங்கள் அதெல்லாம் இல்லாம பாத்தீங்க. ஏன்னா இதெல்லாம் ஏற்படும். அப்புறம் இதுக்கு முன்னாடி உங்க நண்பர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு இப்போ நீங்கும். உங்க நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு புதிய திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்துவீங்க. உபரிகரமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இளம் வயதினருக்கு திருமண முயற்சி நிறைவேறும். தொழிலதிபர்களுக்கு பார்த்தோம்னா அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வாங்க. உற்பத்தி அதிகமாகும். தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். மற்ற தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உங்களில் ஒரு சிலருக்கு தொழிலதிபர்களின் சங்கத்துல உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதில் ஒரு சீஃப் கெஸ்டா நீங்க போவீங்க. அதை தலைமை தாங்கி நடத்துவீங்க. உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டு. வெளிநாட்டு சுற்றுலா பயணம் வாய்ப்பு நிறைவேறும். அப்புறம் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அளவான முதலீட்டை போட்டு தொழில் தொடங்குவது நல்லது. வியாபார சங்கத்துக்கு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு கௌரவ பதவி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தோம்னா திறமையாக செயல்படுவர். பணிகளை வேகமாக முடித்து பதவி உயர்வு, புதிய பொறுப்பு, சலுகைகள் போன்றவை ஏற்படும். உங்க கூட ஒர்க் பண்ற சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு பண வரவு உங்களுக்கு திருப்தியா இருக்கும். சமூகத்தில் நன்மதிப்பு கிடைக்கும். அப்புறம் ஒரு சில விஷயங்களை நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுவீங்க. வேலை செய்யும் பெண்கள் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி உங்களுடைய வேலைக்கு பெருமை சேர்ப்பீங்க. அது மூலமா உங்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படும். பெண்கள் குடும்பம்னு பார்த்தோம்னா கணவரின் அன்பு அதிகமா கிடைக்கும். குடும்ப செலவுக்கான பண வரவு திருப்திகரமா வரும். உறவினர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நீங்க முன்னின்று அதை நடத்தி கொடுப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சுய தொழில் செய்யற பெண்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு லாபம் அதிகமாகும். கல்யாணமாகாம இருக்கிற பெண்களுக்கு பார்த்தோம்னா நல்ல வரன் கிடைக்கும். திருமண வாழ்வு கைகூடும். மாணவர்கள் பொறுத்தவரை பார்த்தோம்னா ஞாபக திறன் அதிகமாக இருக்கும். மற்ற துறை மாணவர்களுக்கு
மாணவர்களுக்கு பாராட்டும், ஒரு சில மாணவர்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். படிப்பு முடிச்சவங்களுக்கு கௌரவமான வேலையும் கிடைக்கும். அரசியல்வாதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா, கடந்த காலத்துல செஞ்ச குறைபாடுகளை அனைத்தையுமே சரி செய்வீங்க. உங்களுக்கு உங்களுடைய ஆதரவாளர்களின் மனதில் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். நீங்க எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு தானா சேரும். அரசு அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கையை கவனமா கேட்டு அதை நிறைவேற்றியும் கொடுப்பாங்க. உங்களோட எதிரிகளே வியந்து போற அளவுக்கு உங்களுடைய செயல்பாட்டு தரம் அதிகமாகும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் துணிச்சலா எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டு நீங்கள் ஒரு சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். எந்த விஷயம் செஞ்சாலுமே நிதானமா யோசிச்சு செயல்படுவது நல்லது. பண வரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். குடும்பத்துல நடக்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களை கோபப்படுத்துற மாதிரி இருக்கும். அதனால நீங்க வீண் வாக்குவாதம் வச்சுக்க வேணாம். உங்களுடைய பேச்சுகளில் கவனமாக பேசுவது நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தோம்னா, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுடைய உறவினர்கள் மத்தியில இருந்து வந்த பழைய பகைகள் அனைத்துமே மாறும். நீங்க எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் அதை எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மனப்பதட்டம் ஏற்படும். அவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மாறும். அது மட்டும் இல்லாம அவசர முடிவு எதுவும் எடுக்காம இருப்பது நல்லது. உத்திராடம் 1, நீங்க ஃபியூச்சர் பத்தின பிளான் பண்ணுவீங்க. சொத்து சம்பந்தமான முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க. அடுத்தவர்கள் யோசனை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். அதனால தடுமாற்றம் அடையாம இருப்பது நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்துமே அகலும். உங்களுடைய நியாயமான திட்டத்துக்கு மற்றவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பரிகாரம்னு பார்த்தோம்னா, ராகு கேதுவுக்கு பரிகார பூஜை செய்வதும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை தரும். அதிர்ஷ்ட எண் 1, 3, 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு தெற்கு. அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு, செவ்வாய், வியாழன்.